பிறகு இதோட விதையை எடுத்துட்டு நெல்லிக்காய் எல்லாத்தையும் பிரித்து எடுத்து மிக்சர் ஜாருக்கு தண்ணியோடையே சேர்த்துக்கங்க. லைட்டாக ஆறின பிறகு பிரித்து எடுத்துக்கங்க. அதில் வேக வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா மைய அரைப்பட்டிருக்கணும். திரியாக இல்லாமல் அதில் வேக வச்ச தண்ணியே ஊற்றிக்கங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு மண்சட்டி இருந்ததுன்னா சூடு பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அடி கனமான கடாயாக சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 5-6 பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துட்டு இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு பூண்டு பச்சை மிளகா நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வந்ததும் இதோட அரைச்சி